பிரிட்ஜுக்கு கீழே வாழ்றவங்களாம் பாவம் இல்லையா? அந்த விளக்கு மாறலாம் எங்களுக்கு தெரியும், அந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கு தெரியும். HJ BJ கிஜே எப்படி பேர் இருந்துச்சு அதை சொல்லு. ஒரே வீட்டுல 80 பேர் ஓட்டு எப்படி வந்துச்சு அதை சொல்லு. நீ கொடுக்க வேண்டிய விளக்கங்கள் நிறைய இருந்துச்சு. சோர்ல உப்பு போட்டு தான் திட்டுறானுங்களா? இல்ல மானஸ்தானுங்களா இவனுங்கெல்லாம்? இல்ல இவனுங்களுக்கு வக்காலத்து வாங்கி தமிழ்நாட்டில் சில பேர் பேசுறாங்கல்ல, இவனுங்க யாரா இருப்பானுங்க? உங்க அதிகாரத்தில் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உங்க அதிகாரத்தில் இல்லாத வேற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. மன்னிப்பு கேளு. நீ யாரா வெண்ண எங்களை மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? கேட்போமா? நாங்க முடியுமா எங்களை மன்னிப்பு கேட்க வைக்க முடியுமா? உன்னால நாங்க ஏன் கேட்கணும்? நீங்க ஓட்டு திருட்ட ஜெயிக்கல, நீங்க மக்கள் நீ ஏன் செதற? நீ ஏன்பா செதற? நீ கையை கட்டி வேடிக்கை பாரு. என்ன தேர்தல் ஆணையம் காமெடி பண்ணிட்டு இருக்காரு ராகுல் காந்தி அப்படின்னு காமா பதில் சொல்லு. அனுராக் தாக்கூர் ஏன் பதற? காமெடி பண்றியா? ஐயோ ஞானேஷ்குமார் காமெடி பண்ணிட்டு இருக்கிற பொம்பளைங்க CCTV வெளியிட முடியுமான்னு கேட்கிறாரே. அவங்கள கேட்டாடா வீடியோ எடுத்த? சரி எதுக்காக எடுத்த? அது வெளிப்படுத்தனமைக்காக எடுத்தோம். அதை நொட்டுறதுக்கு தான் வெளியிடு. அதான் சொல்றேன், எதை தின்னா பித்தம் தெரியும்னு தெரியாம எவனையோ போய் பேசிட்டு இருக்கிறான். ஞானேஷ்குமார் நீ கொஞ்சம் பேச, அனுராக் தாக்கூர் நீ கொஞ்சம் பேச, தினமலர் நீ கொஞ்சம் கக்க, பாண்டே நீ கொஞ்சம் பேச. இதுல எல்லாம் நடக்காது. இன்னைக்கு மிகச்சரியாக பிடிச்சிருக்கிறோம். உங்களுடைய உச்ச குடுமையை கரெக்டா பிடிச்சிருக்கிறோம். When you are in the wrong part of the history, ஒரு தவறை, ஒரு அநீதியை, ஒரு அசிங்கத்தை, ஒரு அருவருப்பை, ஒரு அராஜகத்தை நீங்கள் என்றைக்கு ஆதரிக்கிறீர்களோ அன்றைக்கே மானங்கெட்டு போகும். அந்த மானங்கெட்ட பொறுப்பு தான் பாண்டே. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணல் எழுந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தோழர் திரு அலியல் முவாரி அவர்கள். வணக்கம். தேர்தல் ஆணையத்தின் மீது அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகள் திரு ராகுல் அவர்கள் வைத்தது எல்லாமே பொய்யான குற்றச்சாட்டு. தவறான ஒரு நபருடைய பேச்சை கேட்டு போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் அப்படின்னு அந்த சஞ்சய் குமார என்கிற நபருடைய பெயரை இப்ப முன்ன கொண்டு வந்திருக்காங்க பிஜேபி தரப்பு. முதற்கட்டமா இது அப்பட்டமான பொய் தானா சார்? பிஜேபி நீங்க சரிபார்க்கவும் மாட்டீங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. யார் கொடுத்தாலும் ராகுல் பேசிடுவாரா அப்படின்றத ஒரு கேள்வியா இன்னைக்கு எழுதிட்டாங்க. யார் கொடுத்தாலும் ராகுல் பேசுறாரு அப்படின்றாங்க. உண்மையிலேயே தினமலர்லாம் கதறதை பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்தமா இருக்கு. பாண்டே கதறதை பார்க்கும்போது பேரானந்தமா இருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் சட்டையே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தவங்க. ஒரு பக்கம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜாலி மூடில் பேசுகிற பேச்சாக இதை எடுத்துக்கலாம். கதறதை பார்க்கும்போது ஜாலியாக இருக்குன்னு. சீரியஸ் நோட்டில் பார்க்க போனோம்னா நீங்கள் ஏன்டா கதறீங்க அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அங்கேருந்து நான் இந்த பதிலை சொல்லுவேன். தேர்தல் ஆணையத்தின் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அப்போ அதிகப்படியாக நீங்கள் தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்த வேண்டும். நல்லா கேளுங்க, தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தணும். ஏங்க எங்களுடைய வெற்றியை பொய்யுங்கிறாங்க, அந்த ஆளு நிரூபிங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் நீ அது நடக்கல. பார்த்தீங்களா? அனுராக் தாக்கூர் என்ன செஞ்சிட்டு இருக்கா அப்படின்னா, அங்கே மட்டுமா நடந்தது, இங்கேயும் தான் நடந்ததுங்கிறான். இவனுங்க டேய் மாறி மாறி நீங்களே அடிச்சுக்கிறீங்க ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி. அங்கே மட்டும் அன்னைக்கு விவாதத்தில் நித்யானந்திட்ட கேட்குறாங்க அவர்கிட்ட. அனுராக் தாக்கூர் சொல்றாரு, அவர் பார்வை தான் காட்டினாரு, அதுக்கு மேல அவர் அக்யூஸ் பண்ணா அவரையும் ஆதாரம் கேட்பாங்களாம் தேர்தல் ஆணையம். அவன் பிரஸ் மீட் தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அதுக்கு என்னையா பதில் அப்படின்னா, நீங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது மக்கள், எங்களுக்கு தேவை மக்கள். நாங்க தேர்தல் ஆணையத்திட்ட புகார் கொடுக்கல, நீதிமன்றத்துக்கு இந்த விஷயத்தை தற்போதைக்கு நாடலை. அப்ப நீங்க என்ன கவனிக்கணும்னா, மக்கள் மன்றத்தை இந்த செய்தியை கொண்டு போயிருக்கோம். மக்கள் கண்காணிச்சுட்டு கவனிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு. தமிழ்நாட்டு மக்கள் தினமலரை ஒரு ரொம்ப சொற்பமான கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. அதை பார்க்குறவங்களுக்கு ராகுல் காந்தியை பற்றி செய்தி வருதுன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதுலேயும் முக்கியமாக ஜனநாயகத்தின் ஒரு முக்கியமான தூண். இல்லை, அது ஒரு பெரிய மகிழ்ச்சி தானே. உங்களை யாரை கண்டு உன் எதிரி கொலை நடுங்குகிறானோ அவனே உன் சமூகத்தின் உண்மையான தலைவன். அன்னைக்கு இன்னும் சேகுவேரா சொன்னார். நான் இன்னைக்கு என்ன சொல்லுவேன்னா, யாரை கண்டு உன் எதிரி எரிச்சல் அடைகிறானோ அவனே உன் சமூகத்தின் உண்மையான தலைவன். கொலை நடுங்கிறது போர்க்களத்தில், அரசியல் களத்தில் எரிச்சல் ஆவாங்க. உங்களுக்கு இரிட்டேட் ஆகணும். அவன் அவனை பற்றி இப்போ உதாரணத்துக்கு சீமான் கண்ட மெனிக்கு ஏதாவது வளருவார். என்னைக்காவது முதல்வரோ துணை முதல்வரோ அவர் பேர் எடுத்து பார்த்துருக்கீங்களா? கிடையாது. ஏன்னா அது ரீச் ஆகலை, தேவைப்படலை, அவசியம் இல்லை. ஆனால் இன்னைக்கு அதே மாதிரி நரேந்திர மோடி தலைவர் ராகுல் காந்தி பேர் சொல்லவே மாட்டார். கோன் ராகுல்லாம் கேட்டிருக்காரு, கோன் ராகுல் அப்படிலாம் கேட்டிருக்காரு. அதே பேட்டர்னை தான் இவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க, அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு. இன்னைக்கு நரேந்திர மோடிக்கே வேற வழி இல்லை. இன்னைக்கு தேர்தல், இப்போ நான் இதை என்ன சொல்ல வரேன், அதுக்காக பேச வைக்கிறதுக்காக இதை சொல்றீங்களான்னு சொல்ல வரல. இவங்க பேட்டர்னை கவனிங்கிறேன். தேர்தல் ஆணையத்தை இப்போ இதெல்லாம் நான் ஆர்குமெண்ட் படி சொல்லிட்டு நான் சட்டப்படியும் சொல்றேன், எப்படி எந்த வகையில சொல்றோம் அப்படின்னு சொல்லி.
தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக என்ன செய்திருக்க வேண்டும், நல்லா யோசிச்சு பாருங்க. நியாயமா இந்த இப்போ இது வந்து நமக்கு மைண்ட்ல ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருச்சு, சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம். இதெல்லாம் ஓரம் வச்சுட்டு ஒரு கிளியர் மைண்டோட யோசிச்சா அவன் நியாயமா என்ன நடந்திருக்கணும்? பாஜக போய் தேர்தல் ஆணையத்தை அழுத்தம் கொடுத்துருக்கணும். எங்க வெற்றி அவர் கொச்சப்படுத்துறாரு. ஒரு உச்சகட்டத்துக்கு போய் வாரணாசி தொகுதியில் நின்ற எங்களுடைய காங்கிரஸ் வேட்பாளர் ட்விட்டர்ல MP வாரணாசின்னு போட்டார். நான் தாண்டா ஜெயிச்சேன், நீ பொய்யண்டா அப்படின்னு சொல்லி போட்டார். எங்க UP மாநில தலைவர் போட்டார். அது அப்ப நீ இதை பார்க்கிற உனக்கு நியாயமா, நீ ரோசக்காரனா இருந்தானே, உப்பு போட்டு சாப்பிட்றா இருந்தானே, உனக்கு கோவம் வரணும். கோவம் எங்க போய் காட்டணும்? நீ ஏன் நீ காட்டணும் தேர்தல் ஆணையத்திட்ட அப்படின்னா, அதை விட்டுட்டு அங்க மட்டுமா திருட்டு நடந்தது? முதல்வர் தொகுதியில் எப்படி நடந்துச்சு, ராகுல் காந்தி தொகுதியில் எப்படி நடந்துச்சு, பிரியங்கா வத்ரா தொகுதியில் எப்படி நடந்துச்சு அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க உங்களை. ஆஹா, இவன் என்னடா இவன் சம்மந்தம் இல்லாம ஓட்டிட்டு இருக்கிறான். இப்ப அதுல ஒரு பகுதியாக 1978 MS கில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒரு வழக்கு. அவர் என்ன பண்றாரு, தேர்தலில் நிற்கிறாரு. அந்த தேர்தலில் முறைகேடு எழுந்ததாக குற்றச்சாட்டு வந்தோடனே ரீபோல் பண்ணணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் முடிவெடுக்குது. கடினமான முடிவு, அது சீக்கிரத்தை எடுக்க மாட்டாங்க. அப்படி ரீபோல் எடுக்கணும். இவர் என்ன செய்யறாரு, அப்படி வேணாம், ஏன்னா இவர் வெற்றி பெற மாதிரி இருந்திருக்குமோ என்னமோ. அப்ப மகேந்திர சிங் கில் என்ன பண்றாரு, உச்சநீதிமன்றத்தை நாடுகிறார். யாரை எதிர்த்து? தேர்தல் ஆணையரை எதிர்த்து, அந்த முடிவை எதிர்த்து, ரீபோல் பண்ணணுங்கிற முடிவை எதிர்த்து போறாரு. அப்ப தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு, ஒரு இடத்துல ரீபோல் வைக்கிறதுங்கிறது பெரிய முடிவு. நடந்த தேர்தலில் மீண்டும் தேர்தல் வைக்கிறாங்க. அந்த முடிவை வந்து தேர்தல் ஆணையம் எடுக்குது. மீண்டும் வாக்கு என்ன சொல்லல, ரீபோல் எலெக்ஷன். ஆமா, அப்ப வந்து எலெக்ஷன் கமிஷன்ஸ் அத்தாரிட்டி என்ன அப்படின்னு தேர்தல் ஆணையம், இது சுப்ரீம் கோர்ட் பேசுது. எலெக்ஷன் கமிஷனுடைய அத்தாரிட்டி குட் ஃபில் கேப்ஸ் லெஃப்ட் பை தி லெஜிஸ்லேச்சர். லெஜிஸ்லேச்சர்ல சட்டமன்றங்களில் விடப்பட்ட குறைகளை தேர்தல் ஆணையத்தால் நிரப்ப முடியும், நிரப்பலாம், நிரப்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அந்த அதிகாரத்தை கொடுக்குது அந்த வழக்கில். அதே மாதிரி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நெசசிட்டி மைட் ரெக்வயர் ஆக்ஷன் இன் செனாரியோஸ் அன்ஃபோர்சீன் பை லாமேக்கர்ஸ். சட்டத்தை உருவாக்கியவர்கள் எதிர்பார்த்திராத அல்லது கணக்கிட்டிராத ஏதாவது ஒரு சிக்கல்கள் எதிர்காலத்தில் வருமையானால், இங்கதான் அண்டர்லைன் பண்ணணும், இந்த வழக்கை நான் மேற்கொள்ள காட்டுறேன். லாமேக்கர்ஸ் அன்ஃபோர்சீனா விட்டுவிட்ட பல விஷயங்களை கூட நெசசிட்டி வந்தா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் நீங்க கையில எடுக்கலாம். எடுங்க. எது மிஸ் ஆச்சுனாலும் அந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை விட்டுட்டு காமெடி பண்ற ஐயோ ஞானேஷ்குமார், காமெடி பண்ணிட்டு இருக்கிற பொம்பளைங்களுடைய CCTV வெளியிட முடியுமா? சிரிக்கிறாங்க மக்கள். நான் ஒரே ஒரு நியாயமான கேள்வி கேட்பேன், மூஞ்சி எங்க போய் வச்சுக்கோ, நீ பொம்பளைங்க CCTV வெளியிட முடியுமான்னு கேட்கிறாரு. அவங்கள கேட்டாடா வீடியோ எடுத்த? நான் கேட்கிறேன், இப்படி நிக்குது வீடியோ, அந்த வீடியோ வெளியிட முடியுமா? முதல்ல அந்த வீடியோ எடுக்கலாமா? சரி, எதுக்காக எடுத்த? அது வெளிப்படைத்தன்மைக்காக எடுத்தோம். அதை நொட்டுறதுக்கு தான் வெளியிடு. அதே வெளிப்படைத்தன்மையை நிரூபிக்கிறதுக்கு வெளியிடு. ஏன் வைக்க மாட்டேன்ற நீ? அப்போ கொஸ்டின் அது இல்ல, ஏன் குறிப்பிட்ட காலத்துக்கு மேல நீ அழிச்சிடுறங்கிறது தான் கொஸ்டின். நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்கிற? அது வந்து நம்ம பெண்கள் மாதா பவு பேட்டி இதெல்லாம் ஏன்டா பேசுற? டே, நீ அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்கிற. அப்ப நான் பாண்டியோடைய சிரிப்பு இன்டர்வியூ கூட பார்த்தேன், சரியான சிரிப்பா இருந்தது. ஒரு விஷயத்தில் கூட நேர்மையான வாதம் இல்லை, சட்ட அறிவு அவருக்கு அறவே இல்லை. ஏன்னா சட்டத்தின்படி நீங்க பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண சொல்லி கேட்பதாக இருந்தால் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய கேட்க முடியாது. 20 சப்கிளாஸ் 3 சப்கிளாஸ் B படி நீங்க வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு தலைவர் ராகுல் காந்தி கேட்குறீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டின் படி, நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டார்ஸ் ரூல் படி 20 சப்கிளாஸ் 3 சப்கிளாஸ் B படி கொடுங்க அப்படிதான் தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு. அப்படி இல்லைன்னா 81 ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 ஆக்ட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல வந்து பிரிவு 81, இந்த இரண்டின் படி நீங்க கொடுக்கணும். இதை நான் தெளிவா சொல்றேனே. 20 உட்பிரிவு 3 உட்பிரிவு B, இது அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டார்ஸ் ரூல்ஸ், அதன்படிதான் நீங்க அபிடவிட் ஃபைல் பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னது. தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த பிரஸ் மீட்டை கொண்டு அப்படி சேர்த்தே நான் சொல்றேன் இதுல பதில். அந்த 23B என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டை வந்து வெளியிடுவதற்கு முன்பாக, அது ஓட்டர் லிஸ்ட் வெளியிடுறாங்கல்ல இதுதான் அப்படின்னு, இறுதி வாக்காளர் பட்டியல் வர்றதுக்கு முன்னால வரைவு வாக்காளர் டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் வருது இல்லையா, அப்ப வந்த உடனே இஃப் யூ ஆர் அக்ரீவ்டு, உங்களுக்கு அதுல சிக்கல் இருக்குமே ஆனால் நீங்க என்ன செய்யலாம்னா, அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் இறுதி வாக்காளர் பட்டியலாக மாறுவதற்கு முன்பாக 30 நாட்களுக்குள், அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்ததிலிருந்து 30 நாட்களுக்குள் நீங்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகி
உங்களுடைய அபிடவிட்டோட நீங்க தாக்கல் செய்யணும். இதுதான் சட்டம் சொல்லுது. சரி. இது 20 இல்லையா, இது பிரிவு 12 அதை சொல்லுது. பிரிவு 12 என்ன சொல்லுதுன்னா 30 நாட்களுக்குள்ள நீங்க வரணும். பிரிவு 17 என்ன சொல்லுது, இதே சட்டத்தினுடைய பிரிவு 17 என்ன சொல்லுதுன்னா செட் டைம் லிமிட் அல்லது செட் ஃபார்மேட் குள்ள வரல அப்படின்னு அவுட்ரைட் அதை ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லுது. இப்படி எப்படி எடுத்து போய் ராகுல் காந்தி இதுல கொடுப்பாரு? உனக்கு சட்ட அறிவு இருக்கா? இதை கேட்டு கக்குற உனக்கு சட்ட அறிவு இருக்கா முதல்ல? இல்ல யாராவது கூட்டு வாப்போ, வீட்டுல பெரியவங்க தான் கூட்டு வாப்போ, நீ எல்லாம் பேசக்கூடாது. இதுல வந்து இங்க ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீ என்ன சும்மா வெறும் பேச விரும்பல, நான் நீ எல்லாம் வந்து இங்க பேசுற அளவுக்கு இங்க தமிழ்நாட்டு நிலைமை இருக்குது. அப்ப இது ஒண்ணு. அதே மாதிரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 பிரிவு 81 படி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. பிரிவு 81 படி நீதிமன்றத்தை அணுகுவது, அது வந்து தேர்தல் ஆணையத்தை அணுகி தருவது. அவர் 2 விஷயம் சொல்றாரு. ஒன்னு, அபிடவிட்டை வந்து ஓத் எடுத்து நீங்க கொடுங்க, சத்தியப்பிரமாணம் எடுத்து நீங்க கொடுங்க, நாங்க பண்றோம் அப்படி. சில ஆனா சட்ட வல்லுநர்கள் தெளிவா இருக்கிறாங்க, தேர்தல் ஆணையத்துக்கு வேற ஆப்ஷன் கிடையாதுங்க. கேட்கறதா இந்த 2 பிரிவுல தான் கேட்கணும். ஆனா கேட்கிற தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும் பிரிவு 17 என்ன சொல்லுதுன்னு, பிரிவு 12 என்ன சொல்லுதுன்னு. 30 நாட்களுக்குள்ள தான் தரணும். அப்படி தராததை ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லுது 17. அதுல அங்க 20 உட்பிரிவு 3 உட்பிரிவு பிரிவுல. இங்க 81 பிரிவு என்ன சொல்லுதுன்னா, தேர்தல் நடந்து முடிந்து நீங்க அக்ரிடா இருந்தீங்கன்னா, அதுலதான் அவர் போனார், எம்எஸ்கி எல்லாம் போனாருன்னு இப்ப சொன்ன இல்லையா வழக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த தேர்தல் முடிவு வந்து 45 நாட்களுக்குள் நீங்க போடணும். போடலன்னா அது செல்லாது. முடிவு வெளியாகி தேர்தல் முடிவு வெளியாகி 45 நாளைக்குள்ள நீங்க நீதிமன்றத்தில் நாடணும். அப்ப நீங்க திடீர்னு இந்திரா காந்தி ஜெயிச்சதெல்லாம் செல்லாதுன்னு போவீங்களா கோர்ட்டுக்கு? மோடி ஜெயிச்சது செல்லாதுன்னு இப்ப போவீங்களா கோர்ட்டுக்கு? அப்ப 45 நாளைக்குள்ள நீங்க ஏதோ ஒண்ணு உங்களதோ அவரதோ அந்த வழக்குலதான் 45 நாளைக்குள்ள நீங்க அணுகி கொடுத்துட்டீங்க. அதை கொடுக்குறாங்க எம்எஸ்கில் வழக்குல. அப்ப வந்து எம்எஸ்கில் நீதிமன்றம் போறாரு 45 நாளைக்குள்ள நீங்க எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு. வாட் எவர் நீங்க ஏதாவது ஒரு தேர்தல் ஆணையத்துடைய முடிவுல நீங்க தவறா உங்களுக்கு சிக்கல் இருந்ததுன்னா நீங்க 45 நாளைக்குள்ள அணுகணும் அப்படின்னு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் சொல்லுது. இங்க 30 நாளும் இல்ல, இங்க 45 நாளும் இல்ல. அப்புறம் எப்படி நீ ராகுல் காந்தி இந்த பிரிவுகளின் கீழே வந்து புகார் தான் கூப்பிடுவ? இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். செஃபாலஜிஸ்ட் மேட்டருக்கு வந்துருவோம். இன்னைக்கு வந்து இப்ப உண்மையே பேச மாட்டாரா அவர் வந்து செஃபாலஜிஸ்ட்? நாங்க செஃபாலஜிஸ்ட பேஸ் பண்ணி சொல்லல, எங்களுடைய விளக்கமும் இதுல ரொம்ப தெளிவா இருக்கு. நாங்க ரிலை பண்ண எடுத்துக்கிட்ட பல செஃபாலஜிஸ்ட்ல இவருடைய கருத்தையும் எடுத்துக்கிட்டோம். மகாராஷ்டிரா மேட்டர்ஸ்ல நாங்க எங்களுக்குன்னு தனியா ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கோம். நாங்க என்ன கேட்கறதா சொல்றோம், உங்களெல்லாம் பார்த்தா பரிதாபமா இருக்குன்னு. எவனையெல்லாம் அப்படி எதை தின்னா பித்தம் தெளியும்னு போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அனுராக் தாக்கர் வச்சு பண்ணீங்க, அவுட் ஆயிடுச்சு. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க. ஞானேஷ்குமாரை வச்சு பண்ணீங்க, அவுட். என்ன பண்ணணுங்கிறத நான் லாஸ்டா சொல்றேன். ஞானேஷ்குமாரை வச்சு ஒரு காமெடி ஷோ பண்ணீங்க, அது படு ஃபிளாப். ஏன்னா ஞானேஷ்குமார் என்ன சொல்றாரு, ஒன்னொன்னா அதுலதான் பாண்டே ரொம்ப பெரிய வரலாற்று சிறப்பு நடந்ததா பேசிட்டு இருந்தார். அப்படி சொல்றாரு, அவர் இப்படி சொல்றாரு, இப்படி நீங்க கேட்டிருக்கணும், அப்படி கேட்டிருக்கணும். ஒரு பத்திரிகையாளர் நினைச்சு ரொம்ப தெளிவா கேட்டார். 2022 அகிலேஷ் யாதவ் இந்த தவறுகள் எல்லாம் சுட்டி காட்டி சொல்லியிருக்கிறாரு. தேர்தல் முறைகேடுகளை அபிடவிட்டோட ஹலஃப்நாமா அவர் எடுக்கலையே, ஹலஃப்நாமானா வந்து பிரமாண பத்திரங்களை அவர் தாக்கல் பண்ணலையே அப்படின்னு சொல்றாரு. அகிலேஷ் யாதவ் 18,000 பேருடைய பிரமாண பத்திரங்கள், நீக்கப்பட்ட வாக்காளருடைய பிரமாண பத்திரங்களை நான் பிரமாண பத்திரங்களோட தான் தாக்கல் செஞ்சேன்னு பத்திரிகையாளருக்கு அப்படியே விளம்பினார், கொடுத்தாரு. இது பிரமாண பத்திரங்களோட நான் கொடுத்தது, அபிடவிட்டோட நான் கொடுத்தது அப்படின்னு. இதை கொண்டு போய் வச்சுக்குவோம். மூஞ்சி இவனெல்லாம் சோர்ல உப்பு போட்டு தான் தின்றானுங்களா, இல்ல மானஸ்தானுங்களா இவனுங்கெல்லாம்? இல்ல இவனுங்களுக்கு வக்காலத்து வாங்கி தமிழ்நாட்டில் சில பேர் பேசுறானுங்களா? இவனுங்க யாரா இருப்பானுங்க? அடுத்து வரேன் நான் திரும்ப தேர்தல் ஆணையம் என்னென்ன செஞ்சிருக்கணும். அப்ப இன்னொருத்தர் கேட்கிறாரு, மழை காரணம் பீகார்ல மழை இருக்குது, கடுமையா மழை பெஞ்சிட்டு இருக்கு, நீங்க வந்து பரஞ்சாய் பேசினார், கேட்டார் கொஸ்டின், மழை பெஞ்சிட்டு இருக்கு இவ்வளவு தீவிரமா பண்றீங்களே அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க. என்ன பதில் சொன்ன நீ? இதே மழையை காரணம் காட்டி 6 மாசம் தேர்தல் ஒத்தி போட்டவன் நீ. ஹரியானா மகாராஷ்டிரா தேர்தல் வந்த போது ஹரியானாக்கு மட்டும் தேர்தல் நடத்திட்டு மகாராஷ்டிரா தேர்தல் நடத்தல, 6 மாசம் கழிச்சு தான் தேர்தல் நடந்துச்சு. ஏன் 6 மாசம் கழிச்சு தேர்தல் அப்படின்னு கேட்ட, மழை பெய்யுது அப்படின்னு. ஒரு தேர்தலுங்கிறது நீ வச்சிருக்கிற இடத்துல மக்கள் வந்து ஓட்டு போடுறது, அது இலகுவான ஒரு விஷயம். நீ பண்ணிட்டு இருக்கிறது என்பது லட்சக்கணக்கான மக்களை வந்து ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு வீடா அனுப்பி இந்த தேர்தல் கரெக்டா இருக்குதா, யாரெல்லாம் இருக்கிறா யாரெல்லாம் இல்லைன்னு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணியிருக்கிற. அதை வந்து மழை பெய்யும் போது பண்ணியிருக்கிற. ஆனா மகாராஷ்டிரா ஏன்னா தேர்தல் நடத்தணும்னு கேட்டா மழை பெய்யுதுன்னு 6 மாசம் தள்ளி போட்டிருக்க. அதுக்கு உண்ட பதில் இல்லை. அப்போ தேர்தல் ஆணையம் எப்படி அம்பலப்படுகிறது? சிசிடிவி கேட்டா அதை சொல்ற. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய காமெடி ஒண்ணு பண்ற, அதுதான் ஐயோ பாண்டே ரொம்ப பெரிய மேட்டரை புடிச்ச மாதிரி பேசுறாப்புல. பாண்டே வந்து நம்ம விமர்சனம் பண்ற அளவுக்கு எல்லாம் தகுதியான நபரே இல்ல இந்த மேட்டர்ல. ஆனாலும் ஒரு மூத்த பத்திரிகையாளரா இருந்திருக்கிறாருங்கிற ஒரு கண்ணியத்து கருதி அந்த கருத்துக்கு பதில் சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு கேவலமா வந்து முட்டு கொடுக்கறதுக்கு நீ இறங்குவியா அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பாக்கல. ஒரு நடுநிலையா இருப்பீங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். 0-0 யாரு அப்படின்னா
இது கீழே இருக்கிறவங்க, பாலத்துக்கு கீழே ரொம்ப தூங்குறவங்க, அப்பாவியா சொன்னார் பாத்தீங்களா? ஆமா ஆமா ரொம்ப பாவங்க, கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு எல்லாம். சரி சரி சுதந்திரம் அடைந்த இந்தியாவுல ரொம்ப அப்பாவிங்க இருக்காங்கன்றாரு. சரி. அப்போ விலாசம் இல்லாதது எங்க ஆமா, குத்தமான்னு விலாசம் கேக்குறாரு. இல்லாத மக்களுக்கு கூட வாக்கு இல்லாம ஆக்கிடக்கூடாது அப்படின்னு அருணாச்சல பிரதேசம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். ஞாபகம் இருக்குங்களா? அதெல்லாம் சரிதான். அப்ப அப்பா பெரிய HJKML வச்சு போச்சு. அடடடே. அத மறந்துட்டாரு. அதுக்கு ஒரு முட்டு ரெடி பண்ணணும்ல. அப்பா பெரிய HJKLN போச்சு. இதுக்கு யோசிச்சுட்டு தான் நீங்க when you are in the wrong part of the history, ஒரு தவறை, ஒரு அநீதியை, ஒரு அசிங்கத்தை, ஒரு அருவருப்பை, ஒரு அராஜகத்தை நீங்கள் என்றைக்கு ஆதரிக்கிறீர்களோ அன்றைக்கே மானங்கெட்டு போகிறீர்கள். அந்த மானங்கெட்ட பொழப்புதான் பாண்டே. ஏன்னா நீ ஆதரிக்கிறது தவறுன்னு உனக்கு தெரியும். நீ எதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, ஏன்னா நான் லாஸ்ட் திரும்ப வர்றேன், இன்னும் நான் முடிக்கல இல்லையா. ஞானேஷ்குமார் பாயிண்ட் வந்து நான் செஃபாலஜிஸ்ட் பாயிண்ட்க்கு வர்றேன். ஞானேலே ஒரு கேள்வி இருக்கு, முடிச்சுட்டு அதை நான் கேட்டுறேன். சொல்லுங்க. மக்கள் தப்பானவங்க, மக்கள் பண்ண தப்பெல்லாம் சொன்னாரு பாத்தீங்களா? சேலத்துல ஒருத்தர் இருக்காரு, அங்க வாக்கு செலுத்துறாரு. அவர் அங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு வராரு. அங்க வந்து வாக்காளர் பட்டியல தன்னோட பேரை இணைச்சிடுறாரு. ஆனா சேலத்துல நீக்க மறந்துடுறாரு. தப்பு மக்கள் மேல தானே இருக்குன்றாரு. அப்ப இந்த தவறு செய்த மகாராஷ்டிரா மக்கள் மீது என்ன நடவடிக்கை எடுப்பார் ஞானேஷ்குமார்? ஏன்னா மகாராஷ்டிரால வந்து 10 லட்சம் ஓட்டு கூட வந்திருக்கு. புதிய வாக்காளர்கள் 38 லட்சம் பேர் இணைகிறாங்க. வாக்களித்தவர்கள் 48 லட்சம் பேர் புதிய வாக்காளர்கள். 38 லட்சம் புதிய வாக்காளர்கள் என்பது தேர்தல் ஆணையத்தின் கணக்கு. வாக்கு அளிக்க போஸ்ட் போலிங் என்ன நடக்குது, பதிவான வாக்கு வந்து 48 லட்சமா இருக்கு. அதுதானே பிரச்சனை. மகாராஷ்டிரால வழக்கு இருக்கு. அப்ப அங்க அந்த தவறு ஏன் விட்டீங்க? எங்களுடைய கேள்வி உங்களுடைய அந்த சீர்திருத்தம் மீது இல்லவே இல்லை. அது நியாயமானது. சட்டம் அதுக்கு தானே இன்டென்சிவ் ரிவிஷன் வச்சிருக்கு. இன்டென்சிவ் ரிவிஷன், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இதெல்லாம் நியாயமானது தான். சப்ஜெக்டே நீங்க புரிஞ்சுக்கல. சிபிஐ நல்லதுதான், நீங்கள் பயன்படுத்தும் முறையை தான் நம்ம கேள்வி கேட்போம். இடி நல்லதுதான், நீங்கள் பயன்படுத்து என்று சொல்லுவாங்க. காங்கிரஸ் தானே நீட்டு கொண்டு வந்துச்சு, காங்கிரஸ் தானே வந்து என்ன நாங்க கொண்டு வந்து வேற காரணத்துக்காக. 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு நீங்க தவறா பயன்படுத்துவது, இன்னொன்னு கொண்டு வந்த நோக்கம் நல்லா இருந்து கூட அதை இது பண்ணும்போது நடவடிக்கை அதை வந்து நடைமுறைப்படுத்தும் போது அது வந்து பொதுமக்களுக்கு வந்து கொஞ்சம் அசௌகரியமாக இருக்குது, அதை மக்கள் வந்து எதிர்க்கிறாங்கன்னா அது பின்வாங்கணும். 2 விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நல்ல காரணம் தான் கொண்டு வரப்பட்டுச்சு. நீங்க தேவைப்பட்டா சேர்ப்பீங்க, தேவைப்பட்டா பிரிப்பீங்க. எங்க குற்றச்சாட்டு வேற. எங்க குற்றச்சாட்டு வந்து உங்களுக்கு ஆதரவாக அதை செயல்படுத்துகிறீர்கள். அப்ப நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஒரு தேர்தல் ஆணையர் பிரஸ் மீட் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் ராகுல் காந்தி சொன்ன பெயர்கள், இவைகள் எல்லாம் இப்படி இருக்குது. அதை விட்டுட்டு மின்தா குமாரி நீங்க பேசலாமா, அவங்களுக்கு 120 பெண்களுடைய புகைப்படத்தை வெளியிட, அந்த சட்ட பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம், சொன்ன பிரச்சனை உண்மையா பொய்யான்னு சொல்லு. அதாவது என் பிரைவசி பாதிக்கப்பட்டுருச்சு, பரவாயில்ல வழக்கு போட்டுக்க, லட்சம் மசூர்ல இது ஒரு மசூர் இருந்துட்டு போட்டோம், வழக்கு போட்டுக்க, அது பாத்துக்கலாம். இது தலைவர் ராகுல் காந்தி சந்திக்காத வழக்கா? பிரைவசி பாதிக்க. இங்க அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கு. இது எப்படின்னா, டெல்லியில ஒரு மைனர் புள்ள, ஆனா சட்டம் அது சொல்லுது வாஸ்தவமானது, சட்டம் நியாயமான விஷயத்துக்காக தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. டெல்லியில ஒரு மைனர் புள்ளையை கேங் ரேப் பண்ணி கொண்டுறாங்க. அப்ப அந்த குடும்பத்தை பாக்குறதுக்கு தலைவர் ராகுல் காந்தி போறாரு. கொண்டுறாங்களா இல்ல என்ன, அது மட்டும் மறக்கிறேன் நான். கேங் ரேப் நடக்குது. அப்ப அந்த குடும்பத்தை சந்திப்பதற்கு தலைவர் ராகுல் காந்தி போயிட்டு அந்த குடும்பத்தை எல்லாம் வந்து சந்திச்சுட்டு போட்டோ எடுத்துட்டு ரொம்ப வேதனையா அதை ட்விட்டர்ல பகிர்றாரு. ஆறுதலா பகிர்றது. இந்த மாதிரி இந்த குடும்பத்தை சந்திச்சாங்க. ஆனா வந்து நீங்க ஜூவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி, போக்சோ ஆக்ட் படி என்னன்னா, ரிவீலிங் தி ஐடென்டிட்டி ஆஃப் மைனர் இஸ் அஃபென்ஸ். மைனருடைய ஐடென்டிட்டியை வெளியிடக்கூடாது. ஐடென்டிட்டியில என்னென்னலாம் வரும் அப்படின்னா, அவங்க போட்டோ, அவங்க பேரு, அவங்க படிக்கிற கிளாஸ், அவங்க ஸ்கூலு, இதெல்லாம் ஐடென்டிட்டின்னு சட்டம் சொல்லுது. கூடவே அவங்களுடைய பெற்றோர்கள் ஐடென்டிட்டி. அப்ப அந்த பெற்றோர்களோட போட்டார்ல, இவங்க புள்ளன்னு ஆயிருது இல்ல, தெரிஞ்சிருது இல்ல யாருன்னு. நீக்கு உடனே ஏண்டா டேய், நடந்த குற்றத்தை போய் இப்ப சொல்லிடுறான். புரியுதா எங்க வரானுங்க? இதற்காக மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் இருந்த ராகுல் காந்தியுடைய அதை பகிர்ந்த இன்னொரு 3 அக்கௌண்ட், மொத்தம் சேர்த்து 4 அக்கௌண்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணான் ட்விட்டர். இவன் ரெக்கமெண்ட் பண்ணி NCPCR சொல்லி, நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ரைட்ஸ், இங்க NCPCR சொல்லி அதை வந்து ராகுல் வந்து நான் தப்பு பண்ணலையா, நான் இதை தானே செஞ்சேன், நடந்த பிரச்சனையை பாரியா. ஸோ இவங்களுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கு. அப்ப அதே தான் இங்க, அதே அந்த NCPCR வேலை இன்னொரு முறை ஞானேஷ்குமார் பண்ணியிருக்காரு. ஐயோ பொம்பளைங்க இல்லையா, ஐயோ மலைக்கு கீழே பிரிட்ஜுக்கு கீழே வாழ்றவங்களாம் பாவம் இல்லையா, அந்த விளக்க மாதிரிலாம் எங்களுக்கு தெரியும், அந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கு தெரியும். HJ BJ KJ எப்படி பேர் வந்துச்சு அதை சொல்லு, ஒரே வீட்டில் 80 பேர் ஓட்டு எப்படி வந்துச்சு அதை சொல்லு, நீ கொடுக்க வேண்டிய விளக்கங்கள் நிறைய இருந்துச்சு. சார் இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பாயிண்ட் வரேன். இப்போ நீங்கள் இந்த செஃபாலஜிஸ்ட் மேட்டர் எடுத்துட்டீங்கன்னா, நம்ம ஆக்சிஸ் மை இந்தியான்ட்டு ஒருத்தர் ஒரு தேர்தல் பகுப்பாய்வாளர் இருந்தார், ஆக்சிஸ் மை இந்தியான்னு, பிரதீப் குப்தா, நல்ல மனுஷங்க. இருந்தாலே திடீர்னு என்ன பண்ணா, அந்த ஆப்கி பார் 400 பார் அப்படின்னார்ல,
ஆமா. இந்த வாட்டி 400 தாண்டிடுவோம் உறுதியா 400. நல்ல மனுஷாங்க திடீர்னு சங்கி ஆயிட்டான். 400 தாண்டோம் நான் பிரதீப் கூப்பிட்டா வச்சு டீச்சிட்டானுங்க. அந்த தேர்தல் முடிவு வரும்போது என்னாச்சு தெரியுமா, அவன் பணத்தை வாங்கிட்டு பேசிட்டான் 400 வரும் வேற இன்னும் சும்மா சுத்துறானுங்க பேசிட்டான். அதான் செபாலஜிஸ்டோடைய யோகியதையை நான் சொல்றேன். சரி நம்ம இப்படியே எடுத்துக்க முடியாது. திடீர்னு காங்கிரஸ் வரும்னு சொன்னா கூட என்கிட்ட நான் எத்தனையோ விவாதங்களை கலந்துக்கும் போது திமுக நல்லா வின் பண்ணு சொல்றாங்களே உங்க கூட்டணி, இல்லைங்க எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. தேர்தல் முடிவை பார்ப்போம். இந்த கருத்து கணிப்பு எனக்கு உடன்பாடே இல்லை. கருத்து திணிப்பு ஆயிடுது பல இடங்கள்ல. ஏன்னா ஒரு ஒரு ஃபன் பார்ட்டை சொல்லணும்னா பொது சிவில் சட்டம் வருது அப்படின்னும் போது நாட்டுக்கு நல்லா இருக்கு. அப்போ வந்து நியூஸ் 18 கருத்து கணிப்பு அப்படின்னு ஒன்று வெளியிட்டாங்க. அதுல வந்து இஸ்லாமிய பெண்கள் இடத்துல எடுத்தோம். பொது சிவில் சட்டம்னு நீங்க சொல்ற ப்ராடர் எக்ஸ்டென்ட் நிறைய கவர் பண்ணுது. எதுக்காக பொது சிவில் சட்டம் இந்தியா முழுக்க ஒரு சட்டம் அப்படின்னு இவனு சம்மந்தமே இல்லாமல் போய் நாங்கள் வந்து முஸ்லீம் பெண்கள்கிட்ட பேட்டி எடுத்தோம் அப்படின்னு போட்டிருக்கான். அதுல ஒன்று கருத்து கணிப்புன்னு போடும்போது உங்க கணவர் வந்து பலதார மனத்தை வந்து முடிப்பதை நீங்கள் ஏற்பீர்களா அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அதுல வந்து 84% முஸ்லீம் பெண்கள் வந்து முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க பொது சிவில் சட்டத்துக்கு ஆதரவாக தான் நிற்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன், டே இந்த கருத்து கணிப்பே போய் ஏன் தெரியுமா, உங்க கணவர் 2வது திருமணத்தை முடிப்பதை ஏற்பீர்களான்னா எங்க பொம்பளை வந்து 100% வேணாம் தான் சொல்லலாம். மிச்சம் 16% எங்க இருக்காங்கன்னு கேட்டேன். சும்மா ஒரு பேச்சுக்கு 84% ஒத்துக்கிறாங்க. மிச்சம் 16% அரங்கமே அன்னைக்கு சிரிச்சிச்சு. நான் அதை அந்த ஒரு பொது சிவில் சட்டத்துக்கு எதிரான ஒரு கடுமையான ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அந்த மிச்சம் 14% எங்கடா இருக்கிறாங்க, யாராவது ஒருத்தரா சொல்ல காட்டு. இது கருத்து கணிப்பு என்பதே அது விடுங்க. இப்ப பாயிண்ட் வரும். செபாலஜிஸ்ட் என்பவர்கள் அந்த ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய அந்த பிரதீப் குப்தா என்ன பண்ணிட்டாப்ல, ஐயோ 400 வரும் அப்படின்ட்டாப்ல உட்காந்து தேர்தல் முடிவு வந்துகிட்டு இருக்குது. திணறிட்டு இருக்கிறாப்ல மோடியே ட்ரெயிலிங் பின்னால. அதுக்கப்புறம் தானே இந்த ஓட்டு திருட்டு எல்லாம் பண்ணிருக்காங்க. நாங்க வாதம் வைக்கிறோம். ஓட்டு திருட்டின் மூலமாக தான் மோடி எம்பியா இருக்கிறார், அது மூலமா பிரதமரா இருக்கிறாருன்னு சொல்றோம். மோடியை லேக்கிங் பிஹைண்ட் ட்ரெயினிங்ல இருக்கிறாரு, பின்தங்கி இருக்காரு மோடியை பின்னாடி திணறானுங்க எல்லாருமே. ஐயோ பெரும்பான்மை வராதுன்னு பிரதீப் குப்தா கதறி அழுகுறாப்புல ஆன்லைன்ல. பாருங்க அந்த வீடியோ, நீங்க இந்த வீடியோ பண்ணும்போது கீழே போட்டு விடுங்க. செபாலஜிஸ்டுடைய நிலைமை, பணத்துக்காக மலத்தை தின்பவர்களுடைய நிலைமை, நரகளை தின்பவருடைய நிலைமை எப்படிப்பட்டது அப்படின்னா, செபாலஜிஸ்ட் வந்து நம்ம முழுமையா வந்து சார்பு பண்றது இல்லை. நாங்க என்னைக்காவது தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்ட அந்த 7 அடி உயர புத்தகத்துல இருந்து நாங்க இதை எடுத்து இவ்வளவும் வெளியிட்டு இருக்கிறோம்னு ஒரு காட்டினார். இதெல்லாம் நாங்க வந்து சஞ்சய் உடைய இதுல இருந்தா நாங்க எடுத்தோம்னு சொன்னாரா? அப்படியே எடுத்திருந்தாலும் இன்னைக்கு நீ உண்மையை சொல்லிட்டு திடீர்னு ஏன் அந்த ட்வீட்டை டெலிட் பண்ற? இங்க மக்கள் அதான் சொல்றேன், எதை தின்னா பித்தம் தெரியும்னு தெரியாம எவனையோ போய் பேசிட்டு இருக்கிறாங்க. ஞானேஷ்குமார் நீ கொஞ்சம் பேச, யாரு அனுராக் தாக்கூர் நீ கொஞ்சம் பேச, தினமலர் நீ கொஞ்சம் கக்க, பாண்டே நீ கொஞ்சம் பேச. இதுல எல்லாம் நடக்காது. இன்னைக்கு மிகச்சரியாக பிடிச்சிருக்கிறோம். எதை உங்களுடைய உச்ச குடுமையை கரெக்டா பிடிச்சிருக்கிறோம். நீங்க எதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் எஸ்ஐஆர் வழக்கை தொடர்ந்து கண்காணித்து வருபவன் நான். ஒவ்வொரு அப்டேட்டையும் கிளீனா பார்த்துட்டு வர்றவன் நான். நீதிமன்றத்தினுடைய போக்கு அடிச்சு சொல்றேன் வேற மாதிரிதான் இருந்துச்சு இந்த வழக்குல. இன்ட்ரீம் ஸ்டே எல்லாம் தர முடியாது, இந்த வழக்கு இப்படித்தான் போகும்னாங்க. அப்ப டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் வரதுக்கு முந்தின நாள் வந்து நம்ம டேட் வச்சுக்குவோம் அப்படின்னாங்க. டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டுக்கு முந்தின நாள் வரும்போது அவுட்கம் ஆஃப் த பெட்டிஷனை பார்த்து தான் நீங்க வெளியிடணும்னு ஒரு தீர்ப்பு, ஒரு அப்சர்வேஷனாவது கொடுங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்ரெடி அண்டர்ஸ்டுட். எல்லாம் தேவையில்லைன்னு. ஆனா அதற்கு பிறகு தலைவர் ராகுல் காந்தியுடைய ஹீரோயிசம் என்ட்ரி, அதற்கு பிறகு மக்கள் எழுச்சி, அதுக்கு பிறகு பேசு பொருள், உலகம் பூரா பேசு பொருள். இது திருடி தாண்டா மோடி, ஐயா இந்த கருமத்தை தான் நைட்டு பூரா நீ உட்காந்து ஒட்டிட்டு இருந்தியான்னு பரவ முடியுமா? தூக்கி போட்ட மாதிரி தூக்கி போட்டாச்சு. இப்படித்தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா 3வது வாட்டி அப்படின்னு தெரிஞ்சு போச்சு மக்கள்கிட்ட. இன்னைக்கு இவங்க எல்லாம் கதறது எனக்கு பேரானந்தமா இருக்குது, ரொம்ப பேரானந்தமா இருக்குது. அப்ப திரும்பவும் பாயிண்ட்டுக்கு வர்றேன். இதில் தினமலரோ பாண்டேயோ மோடியோ அமித் மால்வி அப்படியே கதை குதிக்கிறாப்ல. இதெல்லாம் நீங்க எல்லாம் வரவே கூடாது. நியாயமா பார்த்தா நீங்க சைலண்ட், நீங்க நியாயமானவன் தான். சரிப்பா, ஓட்டு திருட்ட தான் நாங்க வந்தோம், 4வது வாட்டியும் தேர்தல் வரும், அப்போ நாங்க தான் ஜெயிப்போம் பாரு அப்படின்னு சொல்லுங்க. காமா, ஏன்னா மக்கள் தானே உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே நான் இந்த பக்கம் வர்றேன். நீங்க ஓட்டு திருட்ட ஜெயிக்கல, நீங்க மக்கள் நீ ஏன் செதற, நீ ஏன்பா செதற, நீ கையை கட்டி வேடிக்கை பாரு. நான் தேர்தல் ஆணையம் காமெடி பண்ணிட்டு இருக்காரு ராகுல் காந்தி அப்படின்னு காமா பதில் சொல்லு. அனுராக் தாக்கூர் ஏன் பதற? இது கட்சிக்கு நான் சொல்றேன், பிஜேபி காரங்களுக்கு. ஞானேஷ்குமார் நான் என்ன சொல்லுவேன்னா, எடுத்துட்டு வா ரெக்கார்டு எடுத்துட்டு வா. ஏன்னா இங்க அவர் வந்து 1,02,000 வாக்கு விஷயத்தை தான் குற்றச்சாட்டா வச்சிருக்காரு. 65 லட்சத்தையே 22ஆம் தேதிக்குள்ள நீ கொண்டு வந்து காட்டணும்னு சொல்லி இருக்குது உச்ச நீதிமன்றம். எஸ்ஐஆர்ல நடந்த 65 லட்சம் வாக்காளருடைய பட்டியலை எப்படி வீதியா கொண்டு போகணும், பிஎல்ஓஸ்ட தந்துடணும், ஒவ்வொரு பூத்லயுமே எழுதி ஒட்டணும்.
அதனை எழுதி ஒட்டும் போது எதை உறுதிப்படுத்தணும்? 6 புள்ளிகள் தீர்ப்பா கொடுத்துருக்கு நீதிமன்றம். அதுல அப்படி எழுதி ஒட்டும் போது நீ என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்னா, ஆதார் கார்டு உங்ககிட்ட காப்பி இருந்தது அப்படின்னா எப்படி என்ன எழுதி ஒட்டியிருக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க பேர் என்னதுல தமிழ்மாறன் லிஸ்ட் வந்து 65 லட்சத்துல வந்து தமிழ்மாறன் பேர் இருக்குது அப்படின்னா, தமிழ்மாறன் நீங்க எல்லாம் இருக்கீங்க இல்லையா, தமிழ்மாறன் நீங்க வந்து உங்களுடைய ஆதார் கார்டு காப்பியோட வந்து எங்களை அணுகுங்க, உங்களை லிஸ்ட்ல சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற செய்தியோட அதுல இருக்கணும். தெளிவா சொல்லுது நீதிமன்றம். இந்த போக்கை மாற்றியது ஜனநாயக். எங்கள் ஜனநாயகத்தின் பாதுகாவலர் தலைவர் ராகுல் காந்தி தான் இந்த எப்படியோ போய்கிட்டு இருந்த ஒரு போக்கு, அது எஸ்ஐஆருடைய வழக்கு வேற கோணத்துல போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா 6 விஷயங்களை வந்து உத்தரவா கொடுத்துச்சு. அதுல 65 லட்சம், அதாவது அப்ராக்சிமேட்டா உள்ள இந்த நேம் எல்லாமே 2025 இருந்து இப்ப இல்லாம போனது. உங்களுடைய நேம் வந்து வெப்சைட்ல எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் எலெக்டர் ஆபீசர் டிஓ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து வெளியிடணும், வெப்சைட்ல வெளியிடணும். அதே மாதிரி பூத் வைஸ் வந்து எபிக் மூலமா அதை ஆக்சஸ் பண்ற அளவுக்கு இபிஐசி இருக்கு இல்லையா, அதன் மூலமா அவங்களுடைய ஆதார் கார்டு மூலமாவே நீங்க வந்து ஆக்சஸ் பண்ற அளவுக்கு அதுல தெளிவா இருக்கணும். 2வது பாயிண்ட், பப்ளிக் அவேர்னஸ் இதுல வரணும் அப்படிங்கிறதுக்காக டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரல் ஆபீசர்ஸுடைய வெப்சைட்ல போட்டு அதை பீகார்லயே அதிகப்படியாக படிக்கப்படுகின்ற ஏதாவது வெர்னாகுலர் நியூஸ் பேப்பர்ல அதை செய்தியா வெளியிடணும். It shall also be broadcast and telecast on TV and radio channels. If the district electoral officers have any, அது இல்லாம டிஸ்ட்ரிக்ட் எலெக்டர் ஆபீசருக்கு ஏதாவது வந்து சோஷியல் மீடியா சைட் இருக்குது அப்படின்னு சொன்னா அதையும் பப்ளிக் நோட்டீஸ் கொண்டு வரணும், அதுலயும் போடணும். இது 2வது தீர்ப்பு. 2வது பாயிண்ட். 3வது, 65 லட்சம் வாக்காளர்களுடைய பூத் வைஸா நோட்டீஸ் போர்டுல பிஎல்ஓஸ் வந்து தன்னுடைய ரெஸ்பெக்டட் ஆபீஸ்ல பிளாக் டெவலப்மெண்ட்ல பஞ்சாயத்துல ஒட்டி எதற்காக உங்கள் பெயர் நீக்கப்பட்டது, 65 லட்சத்துல நீங்களும் இருக்கீங்க, தமிழ்மாறன் இருக்கிறாரு, உங்க பேர் வந்து இந்த புள்ளியில நீங்க வந்து ஆதார் தான் கொண்டு வந்தீங்க, அதனாலதான் நீக்கி இருந்தோம் அப்படின்னு ரீசன் ஃபார் எக்ஸ்க்ளூஷன் நான் இன்க்ளூஷன், எதனால நீங்க நீக்கப்பட்டீங்க அப்படிங்கிற காரணத்தோடு வெளியிடணும். 3வது, யாரு பிஎல்ஓ ஆபீசரா வெளியிடணும். அதாவது ஒவ்வொரு வாக்காளரும் ஏன் நீக்கப்பட்டாருங்கிற காரணம் இருக்கும், அதை மொத்தமா வெப்சைட்ல போடணும். கீழ் லெவல்ல ஒவ்வொரு பூத்லயும் போய் பூத் லெவல் ஆபீசர்ஸ் வந்து தனித்தனியா, இப்ப உங்களுக்கு மேல இருந்து 65 லட்சம் அப்படியே பிரிஞ்சு வரும்போது ஒரு பூத்துல வந்து ஒரு 1000-2000 பேர் இருப்பாங்க. அந்த 2000 பேருக்கு லிஸ்ட போட்டு எதனால உங்க பேர் நீக்கப்பட்டு அந்த பேர் பக்கத்துல காரணம் இருக்கணும், நீங்க இதை கொடுக்கல அதனால நீக்கணும் அப்படின்னு கொடுக்கணும். அதே மாதிரி பப்ளிக் நோட்டீஸ்ல எக்ஸ்பிரஸ்லி மென்ஷன்ட் தட் தி அக்ரீவ்ட் பர்சன்ஸ் மே சப்மிட் தேர் கிளைம்ஸ் அலாங் வித் a copy of the ஆதார் கார்டு. ஒரு ஆதார் கார்டு காப்பி எடுத்துக்கங்க, எதனால உங்க பேர் நீக்கப்பட்டிருக்கு பார்த்துட்டு ஒரு ஆதார் கார்டு காப்பியோட நீங்க சப்மிட் பண்ணுங்க உங்க டாக்குமெண்ட்ஸ். ஏன்னா ஆதார் ஏத்துக்கணும்னு ஆர்டர் வந்துருச்சு. சரி, இந்த போக்கை மாற்றியது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி. யாரால கிடைச்சது எஸ்ஐஆர்ல தீர்ப்பு? நான் வேற எதுவும் மேலதிகமா பேச விரும்பல. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் மை செல்ஃப் இன்டு ட்ரபிள் ஆர் இன்டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். நான் சொல்றது ஒரு ஜனநாயக நீதிபதிகளும் பார்ப்பாங்கல்ல, அடடே இந்த மாதிரிலாம் விஷயம் நடந்துட்டு இருக்கு, அப்ப இன்னும் தீவிரமா பார்க்கணும். நம்ம நினைச்சிருப்போம் எல்லாம் கரெக்டா இருக்குது அப்படின்னு. அப்ப 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸ்டேட் எலெக்ஷன் ஆபீசர்ஸ் ஒவ்வொரு சாஃப்ட் காப்பியை வாங்கி அந்த டிராஃப்ட்ல சீஃப் எலக்டரல் ஆபீசர் பீகாரோட வெப்சைட்ல விடணும். அதை டோட்டலா தலைமை தேர்தல் ஆணையருடைய இதுலயே விடணும். மாநில தலைமை இது எல்லாமே எபிக் எடுத்துட்டு போய் சர்ச் பண்ண முடியற அளவுக்கு சர்ச்சபிள் டேட்டாவா அது இருக்கணும். நீங்க ஆன்லைன் இதெல்லாம் இதெல்லாம் முடியாதுன்னு சொன்னது தேர்தல் ஆணையம் மறந்துருக்க மாட்டீங்க. we are not obliged அப்படின்னு சொல்லிச்சு. நீ என்னடா சொன்ன, நீ என்னடா 7 நாள்ல ராகுல் காந்தி கெடு விதிக்கிறது, உனக்கு கெடு விதிச்சிருக்காங்க பாரு உச்ச நீதிமன்றத்தை 22ஆம் தேதிக்குள்ள நீ வெளியிடணும். அங்க நீதிமன்ற உத்தரவு, நீ என்ன உத்தரவு போடுறது? உனக்கு சட்டம் அதிகாரம் இருக்கா உத்தரவு போடுறதுக்கு? நாங்க ஏன்டா மன்னிப்பு கேட்கணும்? இந்த ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சதுக்கு நரேந்திர மோடி கூட கைகோத்துக்கிட்டு இந்த ஜனநாயகத்துடைய கழுத்தை அறுத்ததற்கு நீ மன்னிப்பு கேட்கணும். யார் மன்னிப்பு கேட்கணும்? மக்கள் மன்றத்துல தேர்தல் ஆணையத்தின் மேல சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க. மக்கள் ஒண்ணு முட்டாள் கிடையாது. நீ கதறும் போதே தெரியல, ஆளாளுக்கு ஒரு ஓரமா உட்காந்து கதறும் போதே தெரியல ஏன்னு மக்கள் நம்பிக்கை இழந்திருக்காங்க இந்தியா முழுக்க. எப்படிலாம் நீங்க பண்ணிருக்கீங்க. அப்ப லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் ஒண்ணு சொல்றேன், ஞானேஷ்குமார் எதை செய்திருக்க வேண்டும்? ஞானேஷ்குமார் தான் செய்யணும், அவர் தான் செய்யணும். ஆனா என்ன செஞ்சிருக்கணும்? அவரு ராகுல் காந்தியை அம்பலப்படுத்தி இருக்க வேண்டும். நீயும் மன்னிப்பு கேளுங்க, ஆதாரமா கொடுங்க. பிரிட்ஜுக்குள்ள இருக்கிறவங்களாம் யார் தெரியுமா? இப்போ பாமல தெரியுமா பொம்பளைங்க எல்லாம், அவங்க இதெல்லாம் வெளியிட முடியுமா அப்படின்னு நீ ஜோக் பண்ணிட்டு இருக்கிற. நீ என்ன பண்ணணும்? எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி சொன்னார் மின்டா தேவி 124 வயசுன்னு சொன்னார்ல, அது வந்து இந்த இவர் தான் அந்த பூத் லெவல் ஆஃபீஸர், இவர் தான் மிஸ்டேக் பண்ணிட்டாரு, சாரி அது தப்பு நடந்துருச்சு, இது ஒரு மிஸ்டேக் அட்மிட் பண்ணியாச்சு.
80 பேர் இருக்காங்கன்னு சொன்னார்ல 35ஆம் நம்பர் வாக்குல, அது ஒரு மிஸ்டேக். இப்போ பிடிச்சிட்டேன், அது என்னன்னு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு நம்ம தேர்தல் ஆணையம் என்ன இருக்கோ அதை நடவடிக்கை எடுப்போம். அது ஒரு மிஸ்டேக் தான். மற்றபடி ஏன்னா உங்ககிட்ட தவறுகள் இருக்கும், நீங்க தான் சொல்றீங்க, நம்மளும் ஒத்துக்கிறோம். அதை நாங்க புனிதமானவர்கள் அல்ல, அவர் சொல்றாரு. அப்ப அந்த தவறுகள்லாம் இதை பண்ணாரு. மற்றபடி எங்க அந்த ஒரே ஆள் வந்து 3 இடத்துல ஓட்டு போட்டாரு, போய் பேசாத. இங்க இந்த ஆள் தானே ஒரு எங்க ஓட்டு போட்டேனே, அவரோட ஆதாரத்தை கொண்டு வர சொல்லுங்க, எங்க இருக்குது அது, நீ தானே சொல்லணும். அவனை கூட்டுவாங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு பேர் குறிப்பிட்டு சொன்ன அந்த 40,000 பேரு மொத்தம். இப்படி ஏன்னா அதை நீங்க பேச மாட்டீங்க. ஏன்னா 40,000 என்பது கேம் சேஞ்சர். அதாவது 1 லட்சம் வாக்குல அப்பா பேர் இல்லாதது 00ன்னு வந்து அட்ரஸ் இருக்கிறது, இவைகள் மட்டுமே 40,000 வாக்கு மொத்தம். அந்த 40,000 உங்களால இப்போ 65 லட்சம் வாக்காளர்களுடைய பட்டியலையும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வெப்சைட்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து BLOs வரைக்கும் கொடுத்து உங்களால ஒவ்வொரு இடத்துலயும் ஒட்ட முடியும். நீதிமன்றத்தின் உத்தரவின்படி செஞ்சு ஆகணும். அப்படின்னா 1 லட்சத்தை செய்யலாம். நீங்க மகாதேவ்புரா தொகுதியில போய் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்குள்ளான தொகுதி இதுதான், இங்க நாங்க பூத் லெவல்ல ஒரு பேரையும் வெளியிடுறோம், யார் யார் ஓட்டு போட்டிருக்கான்னு சொல்லி. இதுதான் ராகுல் காந்தி சொன்னது, இதுதான் ராகுல் காந்தி ஒரு சாதாரண எதிர்க்கட்சி தலைவர் தான். ஏன்னா அவர் மிஷினரி கிடையாது, அவர் வந்து ஒரு தனிநபர் தான். எதிர்க்கட்சி தலைவர்ங்கிறது அரசியல் ரீதியாக ஒரு கிடைத்த அந்தஸ்து. நீங்க ஒரு IAS ஆபீசர், உங்க கூட இருக்கிறவங்களும் IAS ஆபீசர், நீங்க 3 பேர் தலைமை தேர்தல் ஆணையர்கள், நீங்க 3 பேர் நினைச்சா நீங்க ஒரு ஸ்லைடு போடலாம். அதை செஞ்சீங்களா? இல்ல நீங்க அந்த மகாதேவ்புரா தொகுதியை எடுத்து குறைஞ்சபட்சம் எல்லாமே நடவடிக்கை எடுங்க, பாஷ் அவுட் பண்ணி தூக்கி போடுங்க. உங்க மேலதான் வந்து குற்றச்சாட்டு வந்ததா இருக்கு, நீங்க வெளியே போங்க. இந்த அதிகாரம்லாம் உங்களுக்கு இருக்கானா? இருக்கு. உங்க அதிகாரத்தில் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உங்க அதிகாரத்தில் இல்லாத வேற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. மன்னிப்பு கேளு. நீ யாரா வெண்ண எங்களை மன்னிப்பு கேட்க சொல்றதுக்கு? கேட்போமா? நாங்க முடியுமா? எங்களை மன்னிப்பு கேட்க வைக்க முடியுமா உன்னால? நாங்க ஏன் கேட்கணும்? உனக்கு அதிகாரம் இருக்கா? முதல்ல பவர் பாயிண்ட் போடுறதுல ஒரு வேலையான்னு கேட்கிறாரு பாண்டி. பவர் பாயிண்ட் போடுறது ஒரு வேலையான்னு கேட்குறாரு. இந்தியா பத்திக்கிட்டு இருக்குதியா பவர் பாயிண்ட்ல? நீ பதில் சொல்லு முதல்ல. அந்த ஈர வெங்காயம் எங்களுக்கு தெரியும், நீ பதில் சொல்லு முதல்ல. நீ சொன்னதெல்லாம் இது நான் தான் உனக்கு இங்க ரிப்ளை கொடுத்துட்டேனே. இந்த காணொலி என்னைக்காவது நீ பார்த்தா உனக்கு தெரிய போகுது. நீ பேசுனது எல்லாமே பொய், நீ சொன்னது எதுவுமே நியாயம். நாங்க இதெல்லாம் விட்டுருங்க, நான் பேசின லாஜிக்கு, நான் சொன்ன சட்டப்பிரிவு எல்லாத்தையும் விட்டுருங்க. ஞானேஷ்குமாரிடம் ராகுல் காந்தி பொய்யர் என்று நிரூபிப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்து. டேட்டா உங்க கையில தானே இருக்கு, சப்ஜெக்ட் உங்க கையில தானே இருக்கு. மகாதேவ்புராங்கிற ஒரு தொகுதி தானே ஒரு இப்போதைக்கு வச்சிருக்காரு. நீ ஏன் மகாராஷ்டிரால சஞ்சய்குமார் ஏதாவது சொன்னான்னு போற? அதெல்லாம் விட்டுரு. மகாதேவ்புரா போ, களத்துல இறங்கு. நீ ஒரு தலைமை தேர்தல், உனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. 10 வரைக்கும் நீ மோடியோடைய ஆள் வேற, போயிடு. என்னன்னு கேட்க போறாரு அவரு. அந்த ஆளெல்லாம் கூப்பிடு, அந்த ஆபீசர் சைடு குறைஞ்சபட்சம் இதையாவது செய்யலாங்க. எப்பவுமே தான் சொல்றேன், அயோக்கியத்தனம் பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுடைய மூளையை மழுங்கடிக்க வச்சிரும். அது எப்பவுமே உங்களை, நீங்க ரொம்ப கிளவரா இருப்பீங்க. நீங்க என்னைக்கு வந்து குறுக்கோடியில போக ஆரம்பிச்சுலாம் நினைப்பாங்க நம்ம ரொம்ப கிளவர் அப்படின்னு. உங்க மூளை வந்து நியாயமான விஷயத்துக்கு இருக்கிற புரட்சியாளர்களுடைய மூளை வந்து தெளிவா செயல்படுற மாதிரி செயல்படாது. அதான் உண்மை, யதார்த்தம் தான். நீங்க பிறப்பிலே நீங்க பெரிய அறிவாளியா இருப்பீங்க, ஆனா குறுக்கோடியில போயிட்டீங்கன்னா அந்த குறுக்கோடியை மட்டும் தான் அது யோசிக்கும், தெளிவா தான் யோசிக்காது. அது உங்களுக்கு தெளிவு இருந்தா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தொகுதிக்குள்ள போயிட்டு குறைஞ்சபட்ச நடவடிக்கை எடுத்துட்டு, இதெல்லாம் இவங்க நடந்த சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு, இதெல்லாம் ஏன் நீங்க இதெல்லாம் செஞ்சிருக்கலாம். அதனால ஏன் செய்ய மாட்டீங்கன்னா, பயம் இவங்களுக்கு என்ன புத்திக்கிட்டு இருக்குன்னா, மகாதேவ்புரா மட்டும் தான் வச்சிருக்காரா, இல்ல அடுத்து வேற ஏதாவது தொகுதி எடுப்பாரா, அந்த பயம். புரியுதா? இவங்க ஏன் செய்யலன்ற கொஸ்டினுக்கு நானே பதில் சொல்றேன். இப்ப அடுத்த தொகுதி இப்ப இது பண்ணிட்டோம்னா அடுத்த தொகுதி எடுத்துட்டு வந்தாருன்னா, அனுராக் தாக்கூர் நீ ஏதாவது பேச, பாண்டே நீ ஏதாவது பேச, தினமலர் ஏதாவது பேச, இல்லப்பா எதுவும் ஒத்துவரலப்பா, ஞானேஷ்குமார் ஏதாவது பேச, பத்திரிகையாளர்லாம் பிடிங்கி போட்டு அடிக்கிறானுங்கப்பா. எதுக்குமே ஞானேஷ்குமார் இடத்துல பதில் இல்லை. எனவே தேர்தல் ஆணையம் அம்பலப்பட்டிருப்பதை யாராலும் மறுக்க முடியாது. அன்னைக்கு கடைசியா விவாதத்துல நானும் திமுகவிலிருந்து மரியாதைக்குரிய நண்பர் ராஜா தமிழ்மாறன் கலந்துக்கிட்டோம். அப்போ வந்து பிஜேபி பர்சன் சொன்னாரு, இது வந்து பீகாரில் பிசுபிசுத்திருச்சு, மக்கள்கிட்ட போல இது அப்படின்னு. 2 பேரும் இப்படியே கைதட்டி சிரிச்சோம், சரியான ஜோக்கு அப்படின்னு. அதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை. ஸோ ஜனநாயகத்தின் மிகச்சரியான பகுதியில் நின்று ஜனநாயகத்தை பாதுகாக்கும் பணியில் தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார். அவருக்கு பக்கபலமாக உயிர் துணையாக நாங்கள் இருக்கிறோம். ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி. நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.